அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்ணியாச்சு, மார்க்கண்டேயனை கைது பண்ணியாச்சு, உதயநிதியை தூக்கியாச்சு, அடுத்து நீங்க தான். தம்பி படிச்சதே பாளையங்கோட்டை ஜெயில தான், வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகை விட்டுருக்கோம். அது இல்லாம பல சப்ஜெக்ட் பாடமாக சிப்ஸ் கண்ண நோடி தின்னு விடுவேன். பேசுறியா, விஜய் பேசுறியா, ஜோசப் விஜய் கேட்கிறது கேள்வி. நாங்கள் அவதூறு பரப்பல, கேள்வி கேட்கிறோம். தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு சீராய்வு மனு கரூர்ல இவரை பார்க்க போய் 41 பேர் இறந்து போறாங்க. இவரை பார்க்க போய் 41 பேர் இறந்து போனதற்கு அரசு வேலை கொடுக்கிறாங்க. அந்த அரசு வேலை என்பது லட்சக்கணக்கான இளைஞருடைய கனவை பறிக்கிறது. போன ஆண்டு குரூப் 4 தேர்வு, குரூப் 4 அரசு தமிழ்நாடு அரசு தேர்வு ஆணையத்தில் 18 லட்சம் பேர் பதிஞ்சிருக்கிறான். 13 லட்சம் பேர் தேர்வு எழுதுறான். இந்த விஏஓ போன்ற பணிகளுக்கு அதுல 5000 பேர் தான் தேர்ச்சி பெறுறான். 13 லட்சம் பேர் எழுதி வெறும் 5000 பேர் தான் தேர்ச்சி அடைகிறான். தமிழ்நாட்டில் மட்டும் 53 லட்சம் இளைஞர்கள் படித்த பட்டதாரிகள் வேலை இல்லாமல் தெருவில் திர்றான். எப்படி சொமோட்டோ ஓட்டிக்கிட்டு, சுகி ஓட்டிக்கிட்டு, ரேபிட்டோ ஓட்டிக்கிட்டு, பிளிங்கிட் வித்துக்கிட்டு, கூலி வேலை பார்த்துக்கிட்டு, கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு, சித்தார் வேலை பார்த்துக்கிட்டு, பிளம்பர் வேலை பார்த்துக்கிட்டு, தச்சர் வேலை பார்த்துக்கிட்டு, கூலி வேலை பார்த்துறான். படிச்ச பட்டதாரி. அந்த பட்டதாரிக்கு கொடுக்க வேண்டிய வேலையை உங்களை பார்க்க போய் செத்து போனவங்களுக்கு கொடுக்கறீங்களே, இது நியாயமா? அவர்களுக்கு கருணை இருந்தால் உங்கள் பணத்துல கொடுங்க, உங்க நிறுவனத்துல வேலை போட்டு கொடுங்க. ஏன் நீங்க தான் கேரியரோட உச்சம், கேரியரோட உச்சம். அந்த கேரியோட உச்சத்திலிருந்து 250 கோடி ரூபாய் ஜனநாயக சம்பளம் வாங்கினீங்கல்ல, அது ஆளுக்கு 10 கோடி கொடுங்க, எசமா போட்டுறோம் வணங்குறோம் என்று மதுரை நீதிமன்றத்தில் ஒரு வழக்க போட்டு அந்த வழக்கில் தடை வாங்கிட்டோம். உடனடியாக தமிழக அரசு, தாவேக அரசு, மரியாதைக்குரிய சகோதரர் ஜோசப் விஜய் அவருடைய அரசு உச்ச நீதிமன்றத்தை நாடி மதுரையிலே நாங்கள் வாங்கிய தீர்ப்புக்கு ஒரு இடைக்கால தடையை வாங்கிட்டு வருது. வாழ்த்துறோம், பாராட்டுறோம், வரவேற்கிறோம். இப்படி 31 பேருக்கு வேலை கொடுத்தே தீரணும்னு நிக்கிற உங்களுடைய பிடிவாதத்தை பாராட்டுகிறோம். 31 பேர் வாழ்க்கைக்கு மறு ஆய்வு செய்த தமிழக முதலமைச்சரே, தேனி மாவட்ட 12,000 மக்களுடைய வாழ்க்கைக்கு கடமலை கொண்டு வருஷநாடு மேகமலை கண்டமலூரை வாழக்கூடிய இந்த 96 கிராமத்திலே வாழக்கூடிய இந்த 12,000 மக்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சீராய்வு மனுவை போவதற்கு எது உங்களை தடுக்கிறது?